ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அரேபியன் பிரெட் புட்டிங். ஒரு ப்ரெட்டை வச்சு எப்படி ரிச்சான க்ரீமியான ஒரு டெசர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் நான் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்கை எடுத்து நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ இந்த பால் லேசாக சூடாகிட்டு இருக்கும்போதே இதில் ஒரு 1/4 கப் பால் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பாலில் நம்ம ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பாலில் சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டு அதே சமயம் அந்த தனியாக எடுத்து வச்சுருக்கிற பாலில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து அதை நல்லா கலந்து இந்த காய்ச்சிட்ருக்கிற பாலோட சேர்த்து கலந்து விடலாம். இந்த கஸ்டர்டு பவுடர் சேர்த்து மில்க்கு இது பண்ணதுக்கப்புறம் கலந்ததுக்கப்புறம் இந்த பால் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். இதுதான் கஸ்டர்ட் மில்க்கு. திக் கன்சிஸ்டன்சி வந்ததும் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் தனியாக எடுத்து ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம். ஒரு கண்டென்ஸ்டு மில்க், இது ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க், இதை ஒரு 1/4 கப் எடுத்து அதையும் அந்த பவுலில் அந்த க்ரீமோடு சேர்த்து நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு கலந்துக்கலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரும் இந்த கண்டென்ஸ்டு மில்க்கும் ஹோம்மேடாக நான் தயார் பண்ணது. என்னோடய வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது, பாருங்கள். இப்போ பாதாமும் பிஸ்தாவையும் நல்லா சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த நட்ஸை இது மேலே தூவுறதுக்காக. இப்போ ப்ரெட்டுகளோட ஓரங்களை கட் பண்ணிவிட்டு இதை ஒரு கண்டெய்னரில் அடுக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு லேயர் நான் அடுக்கியிருக்கிறேன். இப்போ இது மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போ இந்த மில்க் நல்லா கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த சாப் பண்ண நட்ஸ் கூட நம்ம டூட்டி ஃப்ரூட்டி, டெசிகேட்டட் கோகோனட்டு, அதே மாதிரி நம்மளுக்கு இன்னும் செர்ரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தாங்க. நான் பாதாமும் பிஸ்தாவும் மட்டும் சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது மேலே நம்ம இதெல்லாம் தூவுனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4 பிரெட் ஸ்லைசஸை ஒரு லேயராக இது மேலே வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த செகண்ட் லேயர் ரெடி பண்ணிடலாம். இந்த லேயரில் நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். இதுவும் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இந்த லேயரை கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த க்ரீமை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போ இந்த க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதும் நம்ம இது மேலேயும் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டெசர்ட்டுக்கு 3 லேயர் நான் ரெடி பண்ணுறேன். இப்போ இந்த லேயருக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு லேயர் பிரெட் ஸ்லைசஸ் வச்சு நான் கஸ்டர்ட் மில்கை ஸ்ப்ரெட் பண்ணி நட்ஸை மேலே தூவி விட போகிறேன். இப்போ இந்த பிரெட் புட்டிங்கை
இப்போ இந்த 3 லேயரும் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ 3வது லேயரும் வச்சு நான் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ இந்த புட்டிங் ரெடிங்க. இதை நம்ம 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது நல்லா செட் ஆயிரும். இப்போ இந்த கண்டெய்னரை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த புட்டிங் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்குங்க. செய்கிறதும் ரொம்ப ஈஸி. அதனால் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் கழித்து எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா க்ரீமும் இந்த கஸ்டர்ட் மில்க்கும் நல்லா ஊறி பாருங்கள், இந்த ப்ரெட்டு ஒரு கேக் டெக்ஸ்சரில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மேலான கமெண்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க. அரேபியன் பிரெட் புட்டிங் ரெடி. Thank you for watching.